அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து சிசிப் 3.1 வெல்டிங் இன்ஸ்பெக்டர் கோர்ஸை வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதில் நம்ம டோட்டலாக வந்து ஒரு 24 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 24 சாப்டர்ஸும் இனி வர்ற அப்கமிங் வீடியோஸில் பார்த்துக்கிட்டே இருப்போம். இதை பற்றி என்னோடய சேனல் மெட்டலோங்கிற சேனலில் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். என்னோடய நேம் ஜான். ஸோ நான் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை பற்றின எல்லா டெஃபினேஷனுமே சாப்டர்ஸை பற்றின எல்லா டெஃபினேஷனும் கொடுக்க போகிறேன். ஸோ சிசிப் 3.1 பொதுவாக வந்து தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டு போர்ஷனாக வந்து இருக்கும். ஸோ தியரி எக்ஸாம் அப்படின்னு நீங்கள் பார்க்கச்சில் வந்து ஜென்ரல் பேப்பர், அதுக்கப்புறம் டெக்னாலஜி, எம்சிக்யூ பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ வெல்டிங் தியரி, டிஃபெக்ட்ஸு, கோட்ஸ், என்டிடி அண்ட் டபிள்யூபிஎஸ் எக்ஸட்ரா. ஸோ இதை பற்றினதான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ இது ஒரு 5 பார்ட்டாக இருக்குது. ஸோ தியரி 1, தியரி 2, மேக்ரோ அண்டு ப்ராக்டிக்கல். ஸோ இந்த மாதிரி வந்து 5 பார்ட்டாக இருக்குது. இதில் வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 150 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் கிடைக்கும். ஸோ இதோட பாசிங் நீங்கள் இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 70% மேலே வந்து இதில் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து எம்சிக்யூ பேட்டர்ன், அதாவது நம்ம அந்த டாட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ அதாவது 2026. ஸோ ஒரு கொஸ்டினுக்கும் ப்ளஸ் வந்து இன்னொரு கொஸ்டின், அதாவது அதுக்கு ரிலேட்டட் கொஸ்டினாக தான் வந்து அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ Q1 ஒரு ஆன்சராக இருக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ண மாதிரி தான் Q1A அப்படிங்கிற ஆன்சரும் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் ஒரு 40 கொஸ்டின்ஸ், ஸோ 80 மார்க் வந்து ஒரு பேட்டர்னில் வரும். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம். ஸோ இந்த பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ விஷுவல் இன்ஸ்பெக்ஷன், அதாவது பைப்பு பிளேட் ரெண்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ வெல்டிங்கோட டிஃபெக்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வெல்டிங்கோட டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் கட்டு, லேக் ஆஃப் ஃபியூஷன், லேக் ஆஃப் பெனிட்ரேஷன், ஸோ இந்த மாதிரி டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ நம்ம வர்ற சாப்டர்ஸில் நம்ம அதை பற்றிலாம் பார்ப்போம். ஸோ அதையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் டெசிஷன். ஸோ வந்து ஒவ்வொரு டிஃபெக்டையும் வந்து அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு க்ரைட்டீரியா உண்டு. ஸோ அந்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்ட்டு நம்மளும் அந்த வீடியோஸ்லேயே ஒவ்வொரு டிஃபெக்ட்ஸும் நம்ம பார்க்கும்போது அதிலேயே நம்ம க்ரைட்டீரியா சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் நீங்களே வந்து கொஸ்டின்ஸ் உங்கள் கையில் கிடைக்கும்போது இவ்வளோ அவங்களே கொடுத்துருப்பாங்க, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4 ஆப்ஷனில் இப்போ வந்து போரோசிட்டி இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ இருந்தால் அக்செப்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ இருந்தால் ரிஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஸோ இதையும் நம்ம பார்க்குற மாதிரி விஷுவல் இன்ஸ்பெக்ஷனை. அதுக்கப்புறம் மேக்ரோ எக்ஸாமினேஷன், வெல்டு கிராஸ் செக்ஷன் அனாலிசிஸ், அதாவது வெல்டிங்கை வந்து கிராஸாக பண்ணி வெல்டு பண்ண மெட்டலை வந்து கிராஸாக கட் பண்ணி வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து மேக்ரோ எக்ஸாமினேஷனில் வரும். அதுக்கப்புறம் WPQR, அதுக்கப்புறம் அதோட WBS உங்களுக்கு தெரியும், வெல்டர் குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ WBS PQR வந்து எப்படி வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறது, ஸோ அதை பார்த்து எப்படி நம்ம வந்து வெல்டிங் பண்ணுவோம். ஸோ ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஸோ இதுதான் சேம். அதுக்கப்புறம் டிராயிங் இன்டர்பிரேஷன், ஸோ டிராயிங் எப்படி நம்ம அனாலிசிஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு டிராயிங் கொடுத்துட்டாங்க, ஒரு ஐசோமெட்ரிக் டிராயிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து வெல்டிங் எங்கெங்கெல்லாம் வரும், எங்கே ஷார்ப் ஜாயிண்ட் வரும், எங்கே வந்து ஃபீல்டு ஜாயிண்ட் வரும், ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராக்டிக்கல் பேஸ்டு ப்ளஸ் வந்து லாஜிக் பேஸ்டு உள்ள கொஸ்டின்ஸாக உங்களுக்கு வந்து வரும். ஸோ நம்ம முதல்ல சொல்லியாச்சு, சிசி வந்து ஒரு 5 பார்ட்டாக நடக்கும். ஸோ தியரி 1 அது வந்து ஜென்ரல் அதாக வரும். தியரி 2 அது வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக வரும். ப்ராக்டிக்கல் 1 அண்ட் ப்ராக்டிக்கல் 2 வரும். அதுக்கப்புறம் மேக்ரோ, பிளேட்டு, பைப்பு, ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே சேம் டேட்டில் நடக்கும். என்னென்னா உங்களுக்கு வந்து ஒரு 20 டேஸ் நீங்கள் இன்ஸ்டியூட்லாம் போனீங்க அப்படின்னா, சென்னையில் இருக்குது, திருச்சி, ஸோ இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி அங்கே போயிட்டு நீங்கள் எப்படியும் ஒரு 1.5-2 லட்ச ரூபா வரைக்கும் வருது. இப்போ லாஸ்ட்டாக இப்போ நான் பார்க்கறதுல 1,80,90,90 கிட்ட கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 20 டேஸ் ப்ரிப்பரேட்டரி கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 4 டேஸ் வந்து TWI நம்ம சிசிப்போட அவங்களே வந்து 4 நாள் செமினார் கிளாஸ் வைப்பாங்க. ஸோ அது ஒரு தனியாக ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போய் தான் உங்களுக்கு 4 நாள் இருக்கும். ஸோ சாப்பாடு, ஃபுட் எல்லாமே அங்கே நல்லா பஃபே மெத்தடில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு, பிரியாணி, சாக்லேட் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ ஏன்னா அவ்வளோ ரூபா கொடுக்கும். ஸோ இது கூட பண்ணலான்னா எப்படி? ஸோ அதனால் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ சாப்பிட்றது முக்கியம் கிடையாது, பாஸ் ஆக முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த 20 டேஸை நல்ல டெடிக்கேஷனாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
ஸோ சிலபஸ் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் ப்ராசஸ்ஸு. ஸோ வெல்டிங் ப்ராசஸ் நம்ம பார்த்துருப்போம். டிக், மிக், எஸ்எம்ஏடபிள்யூ இந்த மாதிரி ப்ராசஸ் தான் வரும். அதுக்கப்புறம் வெல்டிங் டிஃபெக்ட், அக்செப்டன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னேன் வெல்டிங் டிஃபெக்ட்ஸ் ஒரு 20 டிஃபெக்ட்ஸ் வந்து மெயினாக இருக்குது. ஸோ அந்த 20 டிஃபெக்ட்ஸ் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா எவ்வளோ இருந்தால் அக்செப்ட் பண்ணலாம், எவ்வளோ வந்து ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ அது எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹீட் ட்ரீட்மெண்ட் தெரியும் நம்மளுக்கு பிடபிள்யூஎஸ்டி. ஸோ அந்த மாதிரி இதில் வரும். அதுக்கப்புறம் என்டிடி மெத்தட், ஆர்டி, யூடி, பிடி, எம்டி. ஸோ இந்த மாதிரி என்டிடி மெத்தட்ஸ் வரும். டபிள்யூபிஎஸ், டபிள்யூபிக்யூஆர், அதுக்கப்புறம் டிஸ்டார்ஷன், ரெசிடுவல் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்று அது கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக டீட்டெயில்டாக நம்ம வந்து இனி வர்ற அப்கமிங் வீடியோஸ்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ நம்ம சேனலில் வந்து எப்போவுமே கீப் அண்ட் டச்சில் இருங்க எப்போவுமே, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து மெமரி டக்குன்னு மெமரி வைக்கிறதுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த WDN WHCP. ஸோ இதை உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ டபிள்யூங்கிறது வெல்டிங் ப்ராசஸ், டிங்கிறது டிஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் என்னங்கிறது என்டிடி, அதுக்கப்புறம் டபிள்யூங்கிறது WPS, ஹச்சுங்கிறது ஹீட் ட்ரீட்மெண்ட், சிங்கிறது கோடு, பிங்கிறது ப்ராக்டிக்கல். ஸோ இதை இப்படி வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரியை மட்டும் படித்தா பாஸ் ஆக முடியாது. சேம் ஆஸ் வெல் அஸ் ப்ராக்டிக்கல், எஸ்பெஷலி வந்து WPS டிஃபெக்ட்டு ஸ்ட்ராங்காக வந்து அதில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஸோ அதாவது இந்த எம்சிக்கு வந்து ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். அதாவது ஆன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிள் ஆன்சர், பட் வந்து அந்த கொஸ்டின் வந்து தலையை சுற்றி கொண்டு போய் கேட்டிருப்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸை கரெக்டாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரிப்பேர் ஆகியிருக்குங்க. ஸோ இதுதான் வந்து ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு 10 or 15 டேஸில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் எக்ஸாம் முடிஞ்சு. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து 2-3 மாதம் இழுப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து இப்போல்லாம் வந்து சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்துடுது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச மட்டும் எவ்வளோக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக அவங்க சொல்லிக் கொடுக்குறதுக்கான எக்ஸ்ட்ராவாக வெளியிலேருந்து எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அந்த 20 டேஸும். ஸோ அந்த 20 டேஸ் நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ்லாம் ஒன் டைம் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ புரியும், அதாவது நான் எனக்கு எவ்வளோக்கு எவ்வளோ புரியும் அப்படிங்கிறத வச்சு நான் எடுக்க போகிறேன் உங்களுக்கு கிளாஸஸ்ஸு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவோ இல்லை நான் அந்த கமெண்ட் பார்த்த உடனே அதுக்குண்டான நோட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவோ இல்லை கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா தனியாக அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு வீடியோவே உங்களுக்கு நான் போட்டு ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம சேனலை எப்பவுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day.